எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு கான்வர்சேஷனை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. அவங்க என் வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறாங்க. கேன்சர் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஃபேமிலியில் கேன்சர் ஹிஸ்ட்ரி இருக்குன்ட்டு. அவங்க ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடணுன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா, இதை பார்த்து என்ன தொந்தரவாக இருந்தாலும் எனக்கு கேன்சர் மாரியே தோணுது டாக்டர். ஒரு தொந்தரவுன்னு வந்தால் கேன்சர் தானா? எப்படி அப்ரோச் பண்ணுறது? அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லலான்னு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு தீட்டு போகிற ப்ராப்ளம் இருக்குது. நார்மலாக மென்ஸ்ட்ரேஷன் தவிர அதிகமாக தீட்டு போகுது. இப்படின்னு இருந்தால் இது ரொம்ப நாளாக இருக்கிறப்ப கேன்சரோட அறிகுறி தான். ஆனால் தீட்டு அதிகமாக போச்சுனாலே கேன்சர்னு கிடையாது. இப்போ தீட்டு அதிகமாக போகுது, மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளை தாண்டி அதிகமாக வந்து 10 days 20 daysலாம் போகுதுன்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம யூட்ரஸில் ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கலாம். இல்லை வந்துட்டு அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங், நம்ம அந்த எண்டோமெட்ரியல் லேயர் திக்னஸ் அதிகமாகறதுனால வரலாம். இதெல்லாம் வந்து நார்மல் கண்டிஷன்ஸ்லேயே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 years 60 yearsக்கு அப்புறம் இந்த எண்டோமெட்ரியல் லேயர்லாம் குறைஞ்சிரும். ஃபைப்ராய்ட்லேருந்து பெருசாலாம் ப்ளீட் ஆகாது. இந்தமாரி கண்டிஷன்ஸில் ஒரு ப்ளீடிங் இருக்குது. நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம். எண்டோமெட்ரியல் திக்னஸ் நார்மலாக இந்த ஏஜ் குரூப்பில் 2 mm 3 mm தான் இருக்கும். இப்போ நம்ம எடுக்கிறோம் 1 cm 1.5 cm இருக்குது. ப்ளீடிங் இருக்குது. 60 வயசு ஆயிடுச்சு. மென்ஸ்ட்ரேஷன் இன்னும் 10 வருஷம் ஆச்சு. திடீர்னு ப்ளீட் ஆகுது. இப்போ இந்தமாரி சிம்டம்ஸ்லாம் தான் வந்துட்டு கேன்சர் அறிகுறியே இருக்கலாம். ப்ளீடிங் வந்தாலே வந்துட்டு கேன்சர் தான் அப்படின்னு கிடையாது. நார்மலாக பினைன் கண்டிஷன்ஸ்லேயும் கேன்சர் இல்லாத இதுலேயும் வந்துட்டு ப்ளீடிங் இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு என்ன ஏஜ் குரூப்பில் இருக்குது, என்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்க, எவ்வளோ நாளாக இருக்குது, ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ இப்போ எனக்கு ப்ளீடிங் போகுது டாக்டர், எனக்கு 55 வயசு ஆகுது, போன வருஷம் தீட்டு போகிறது நின்றுச்சு, இதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதை பற்றியான தெளிவு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ப்ளீடிங் அதிகமாக போதா, பக்கத்தில் லேடி டாக்டரோ ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன், அவங்க கை வச்சு பார்க்கணும். ரெண்டாவது ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்து ஃப்ராக்ஷனல் க்யூர் அட்டாச் இல்லை FCR DCன்னு சொல்லுவாங்க, டைலட்டேஷன் அண்ட் க்யூர் அட்டாச்சுன்னு, அந்த ப்ரொசீஜர் பண்ணணும். இது 3ம் பண்ணிட்டா இது நார்மலாக இல்லை வந்து கேன்சருக்கான இதுவா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை இப்படி அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கான தெளிவான இது இருக்கும். ரத்தம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஸ்கேன் எடுக்காமலே அப்படின்னு எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா கேன்சர்னு வருது இல்லை நார்மலில் வருதுன்னு போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ப்ளீடிங் அதிகமாக போகுதுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஒரு லேடி டாக்டரோ இல்லை உங்களோட ஃபேமிலி டாக்டரையும் மீட் பண்ண போகிறீங்க. கை வச்சு எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. அல்ட்ராசவுண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் க்யூர் அட்டாச் பண்ணணும். இது 3 இருந்தால் தான் அடுத்து இது நார்மலாக வினைன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுமாரி நமக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அது நார்மலாக கேன்சரான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாரி ஒரு அப்ரோச்சில் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.